வணக்கம். நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது. நாங்கள் நல்லா இந்த ரவா மாவை போட்டு குழைச்சி எடுத்துட்டோம். நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். தண்ணி எப்பவும் நகைச்சுட்டு தண்ணி எடுக்கணும். குளிரும் இல்லாத சூடும் இல்லாத தண்ணியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழைப்போம். இப்போ நாங்கள் இந்த மாவை தண்ணியும் இல்லாமல் மாவும் இல்லாமல் அது காஞ்சி போகாமலும் அழகாக இந்த மாவுடைய செய்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் பிணைகிற விதத்தை காட்டுறேன். இப்போ மாவை உருட்டிட்டு அப்புறம் அமர்த்துவேன். திருப்பி சுற்றி அப்போ தான் உள்ளுக்குள்ளே காற்று போய் நல்ல பதமாக வரும். இங்கே உங்களுக்கு எவ்வளவு பழத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ பழத்தை கொடுத்து இந்த உருண்டையை நாங்கள் செய்து குளிர் நாடண்டா 1.5 மணித்தியாலம் அல்ல 2 மணித்தியாலம் வைக்கணும். சூடான நாடண்டா 1 மணித்தியாலம் வச்சா போதும். இப்போ நாங்கள் இதை 1 மணித்தியாலத்திலிருந்து 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே வைக்கப்படும். இந்த இடைவேளையில் இந்த பூரியை தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தேவையான கிழங்கு பிரட்டலை
உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷன். அதை நீங்கள் செய்து இதோட தொட்டு சாப்பிடலாம். கிழங்கு பிரட்டல் செய்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நாங்கள் இதை உருட்டி வைக்கப்படும். ஒரு 1.5-2 மணி நேரத்தால் எடுத்து பூரி செய்யப்படும். அங்கே மூடி வைக்க. இப்போ நாங்கள் இந்த மாவை 1.5 மணி நேரம் வச்சுட்டோம். 2 மணி நேரமும் வைக்கலாம். 1.5 மணி நேரம் போதுமானது. இப்போ நல்லா அழகாக இன்னொருக்கா பிசைஞ்சிட்டு நல்லா அழகாக பிணைப்பட்டு இருக்குது. நாங்கள் இதை நமக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாக்கி கொள்ளுவோம். நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளும் அல்லது ஒட்டியும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உருட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் மாவை உருண்டையை பிடிச்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் சிறிதளவு சப்பாத்தி மாவை தூவி விடுவோம். இல்லாட்டி அது பக்கத்தில் இருக்கிறதுல ஒட்டி பிடிச்சிடும். ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் தூவி விட்டுவோம். இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் மாவை தட்டையாக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மாவை போட்டு விடுவோம். சப்பாத்தி மாவை போடுறோம். இது வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு கிராமத்துவன் சுற்றிட்டு திருப்பி இருக்கா. கூட மெல்லிசா பண்ணக்கூடாது. மெலிசா பண்ணிங்கன்னு சொன்னால் வத்திரும். ஸோ கொஞ்சம் தடிப்பாக செய்வோம். நான் தடிப்பக்கத்தை காட்டுறேன். இந்த தடிப்பத்துக்கு செய்தெடுப்போம். இப்போ நாங்கள் செய்து எடுத்துட்டோம். எண்ணெய் சட்டி சூடாகி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்கிறத எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோம்.
நீங்கள் இப்படி கிண்டி கிண்டி சைடில் கிண்டி கிண்டி விட்டீங்கன்னு சொன்னால் புசு புசுண்டு நீங்கள் பார்க்குறீங்க அதில் அழகாக புசு புசுண்டு வருது. மற்ற பக்கம் போடுவோம். போட்டு பொன்னிறமாகும் வரையும் பொரிப்போம். இப்போ எங்களுக்கு பொன்னிறம் வந்துட்டு புசு புசுண்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் வைக்குவோம். இங்கே பூரியை போட்டுட்டு இந்த ஓரத்தில் சின்ன சின்ன தட்டு விடணும். அப்போ உங்களுக்கு நல்லா ஊதும். நல்லா கூடுன அடுப்பு கூடுன இதில் வச்சு கொடுங்க. எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சு கொடுங்க. ஹாட் மாதிரியே வந்திருக்குது. எங்களுக்கு இந்த பூரி வந்து நல்ல பொன்னிறமாக மாறிடுது. மற்ற பக்கம் விடுவோம். அழகாக வந்திருக்குது. நாங்கள் இப்போ வெளியில் எடுப்போம். இப்போ நாங்கள் மற்றதை போட போகிறோம். போட்டுட்டோம். அதுக்கிடையில் நாங்கள் மற்றதை ரெடி பண்ணி வைப்போம். சைட்டில் நீங்கள் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா ஊதும். அருமையாக வந்திருக்குது. நல்லா பொன்னிறமாக மாறிட்டு மற்ற பக்கம் போட்டுட்டோம். புசு புசுண்டு வந்திருக்கு. இது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. ஏனென்றால் சப்பாத்தி மாண்டவுடைய நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செய்து பார்த்து சுவைக்கலாம். என்ன சொன்னால் இதில் வீட் ஃப்ளவர் இருக்கிறபடியா இது எப்பவும் நமக்கு நல்லது. நல்ல அழகாக வந்திருக்குது. பூரி உண்மையில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறதுல சுட சுட சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் சுவை நல்லா தெரியும். நல்லா ஊதிக்கொண்டு இருக்குது. இது கொஞ்சம் சின்ன சின்ன தட்டு கொடுக்க நல்லா ஊதிக்கொண்டு இருக்கேன். நாங்கள் சுட்டெடுத்த
பூரி ரெடி ஆயிட்டு நாங்கள் இதை உருளைக்கிழங்கு பிரட்டலோட சாப்பிட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல்ற ரெசிபி வேறொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்குவிங்க. நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.